ஏறாவூரில் எல்டிடி பயங்கரவாதிகளினால் சாதாரண முஸ்லிம் மக்கள் படுகொலை செய்யப்பட்டு 35 ஆண்டுகள் பூர்த்தி அனுஷ்டானங்களும் பிரார்த்தனைகளும் இன்றைய தினம் நடைபெற்றது. ஏறாவூர் வர்த்தக நிலையங்கள் மூடப்பட்டு துக்க தினம் பிரகடனப்படுத்தப்பட்டிருந்தது. படுகொலை செய்யப்பட்ட உறவினர்களின் பங்கேற்புடன் நூர் சலாம் பொதுமையவாடி பள்ளிவாயலில் நினைவு தினம் ஏறாவூர் சுஹதாக்கள் பேரவையின் தலைவர் எம்எல் அப்துல் லத்தீப் தலைமையில் இடம்பெற்றது. கந்தலாய் சூரியபுரம் பிரதேசத்தில் சட்டவிரோதமாக முன்னெடுக்கப்பட்ட மணல் அகழ்வு நடவடிக்கை போலீசாரினால் முன்னெடுக்கப்பட்டது. சூரியபுர பகுதியில் காணப்படும் மகாவலி ஆற்றிலிருந்து மணல் பெறப்பட்டு மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் போலீசார் அவற்றை கைப்பற்றியுள்ளனர். சட்டவிரோத மணல் அகழ்வு நடவடிக்கையை தடுப்பதற்கு பல்வேறு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ள போதிலும் இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெறுவதாக போலீசார் தெரிவித்துள்ளார்கள். மட்டக்களப்பு மாவட்டத்தில் வெள்ளப்பெருக்கினால் பாதிக்கப்படும் கிராமங்களுக்கு பாராளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபு விஜயம் மேற்கொண்டு மக்களின் பிரச்சினை குறித்து கவனம் செலுத்தியுள்ளார். காத்தான்குடி 650 பிரதேச செயலகங்களுக்குட்பட்ட கிராமங்களுக்கு நேரில் சென்று மக்களின் பிரச்சினைகளை கேட்டறிந்ததோடு உரிய நடவடிக்கைகளை எடுக்க பாராளுமன்ற உறுப்பினர் உறுதியளித்துள்ளார். திருகோணமலை மாவட்ட தம்பலகாமம் பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட துறைசார் உத்தியோகத்தர்களுக்கான அனர்த்த முகாமைத்துவ விழிப்புணர்வு செயற்பாடு இன்றைய தினம் இடம்பெற்றது. தம்பலகாமம் பிரதேச செயலாளர் ஸ்ரீபதி தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் கே சுகுணதாஸ் வளவாளராக கலந்து கொண்டார். ஓட்டமாவடி பிரதான வீதியில் மோட்டார் போக்குவரத்து திணைக்கள அதிகாரிகள் திடீர் வாகன சோதனை நடவடிக்கைகளை முன்னெடுத்தனர். அதிகமாக புகையை வெளிப்படுத்தும் வாகனங்கள், மேலதிக அலங்கார பாகங்கள் பொருத்தப்பட்டுள்ள வாகனங்கள் என்பன சோதனைக்குட்படுத்தப்பட்டன. மாவட்ட மோட்டார் போக்குவரத்து திணைக்கள அதிகாரிகளும் கொழும்பு தலைமையக அதிகாரிகளும் இணைந்து குறித்த நடவடிக்கையை முன்னெடுத்திருந்தனர். இறக்காமம் அக்கரைப்பற்று பிரதான வீதியில் 75 வருட வரலாற்றை கொண்ட சுபையார் பாலம் 4.5 மில்லியன் ரூபாய் செலவில் புனரமைக்கப்பட்டு வருகிறது. அக்கரைப்பற்று பிராந்திய வீதி அபிவிருத்தி அதிகார சபை அதிகாரிகளினால் புனரமைப்பு செயற்பாடு முன்னெடுக்கப்பட்டு வருகிறது.